ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, ரெண்டு முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், இந்தியாவின் DRDO நிறுவனம் ஸ்டெல்த் தொழில்நுட்பம் கொண்ட ஒரு அன்மேன் ஏரியல் வெஹிக்கிளை வெற்றிகரமா சோதனை செஞ்சிருக்காங்க. இந்த சோதனை அதிக சக்தி கொண்ட காத்தக் ட்ரோன்களை உருவாக்குவதற்கான முதல் படி அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இந்தியா டெவலப் செஞ்சிருக்க ஸ்டெல்த் தொழில்நுட்பம் கொண்ட ட்ரோனோட சிறப்பு அம்சங்கள் என்ன, இந்த ட்ரோனை எதற்காக இந்தியா டெவலப் செஞ்சிருக்காங்க, இந்த ட்ரோன் டெவலப்மெண்ட் மூலமா இந்தியா என்ன விஷயத்தை அச்சீவ் பண்ண விரும்புறாங்க, வரும் காலத்துல இந்த ஸ்டெல்த் அன்மேன் ட்ரோன்கள் இந்திய படையில என்ன மாதிரியான ஆபரேஷன்களை செய்ய போகுது அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது அப்டேட், DRDO K4 அப்படிங்கிற நீருக்கு அடியில் இருந்து ஏவப்படும் சம்மரின் லான்ச் பாலிஸ்டிக் மிசைலை வெற்றிகரமா சோதனை செஞ்சிருக்காங்க. இந்த K4 சம்மரின் லான்ச் பாலிஸ்டிக் மிசைலோட சிறப்பு அம்சங்கள் என்ன, இந்த K4 சம்மரின் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல்கள் பிரத்யேகமா சீனாவை மனதில் வைத்து இந்தியா டெவலப் செஞ்சிருப்பதா சொல்லப்படுது. எப்படி இந்த K4 சம்மரின் லான்ச் பாலிஸ்டிக் மிசைலை இந்தியா சீனாவுக்கு எதிராக பயன்படுத்த முடியும், இந்த மிசைல் இந்திய படையில் இணைவதன் மூலம் இந்தியாவுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன, K4 சம்மரின் லான்ச் பாலிஸ்டிக் மிசைலோட சிறப்பு அம்சங்கள் மற்றும் செயல்திறன் என்ன அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோபாலிட்டிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் பண்ணக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். 2015 வருடம் அப்போதைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் திரு மனோகர் பாரிக்கர் அவர்கள் நாடாளுமன்றத்துல இந்தியா ஸ்டெல்த் அன்மேன் காம்பேக்ட் ஏரியல் வெஹிக்கிள்களை உருவாக்க இருப்பதா ஒரு அறிவிப்பு வெளியிட்டாரு. இந்த ஸ்டெல்த் அன்மேன் காம்பேக்ட் ஏரியல் வெஹிக்கிளை ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் எஸ்டாப்லிஷ்மெண்ட் நிறுவனம் டெவலப் செய்ய போறதா அவர் சொன்னாரு. இதனை தொடர்ந்து ghatak அப்படிங்கிற ஸ்டெல்த் அன்மேன் காம்பேக்ட் ஏரியல் வெஹிக்கிளை உருவாக்கும் வேலைகள் தொடங்கப்பட்டது. ஆனா இந்தியா உருவாக்க உள்ள ghatak அன்மேன் ஏரியல் காம்பேக்ட் வெஹிக்கிள் கிட்டத்தட்ட 15 டன் எடை கொண்டதாகவும் 30,000 அடி உயரத்துல பறக்கும் வகையில இந்தியா டெவலப் செய்ய திட்டமிட்டிருந்தாங்க. இவ்வளவு பெரிய ஒரு ட்ரோனை முதற்கட்டத்திலே பெரிய பொருள் செலவுல தயாரித்து சோதிக்கும் பொழுது பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இதனால இந்தியாவுக்கு பெரிய பொருள் இழப்புகள் ஏற்படும். இதை தவிர்ப்பதற்காக இந்த ghatak திட்டத்தை 2 கட்டமா நிறைவேற்றுவதற்கு இந்தியா திட்டமிட்டாங்க. அதாவது முதற்கட்டத்துல ghatak ட்ரோன் போன்ற ஒரு சிறிய ட்ரோனை உருவாக்கி அந்த ட்ரோனை பயன்படுத்தி அனைத்து விதமான சோதனைகளும் முடிக்கப்பட்ட பிறகு 15 டன் எடை கொண்ட பெரிய ghatak ட்ரோன்களை உருவாக்குவது அப்படின்னு திட்டமிடப்பட்டது. இதனை தொடர்ந்து 2020 ghatak ட்ரோனோட மினியேச்சர் வெர்ஷனை இந்தியா டெவலப் செஞ்சாங்க. அந்த மினியேச்சர் வெர்ஷனை ஸ்விஃப்ட் அப்படின்னு அழைக்கிறாங்க. இந்த ஸ்விஃப்ட் ட்ரோனை 2021 இந்தியா வெற்றிகரமா சோதனை செஞ்சாங்க. இந்த ஸ்விஃப்ட் UAV-ய 4 மீட்டர் நீளமும் 5 மீட்டர் விங் ஸ்பேனும் கொண்டதா இந்தியா உருவாக்கி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஸ்விஃப்ட் UAV 1 டன் எடை கொண்டது. ஸ்விஃப்ட் UAV-ய இயக்குறதுக்கு ரஷ்ய தயாரிப்பு NPO Certain 36 MT டர்போஃபேன் இன்ஜின் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஸ்விஃப்ட் UAV-யோட முதற்கட்ட சோதனைக்கு பிறகு இந்தியா இரண்டாவதா சமீபத்துல ஒரு ஸ்டெல்த் தொழில்நுட்பம் கொண்ட UAV-ய சோதனை செஞ்சிருக்காங்க. அதாவது இந்த இரண்டாவது UAV ghatak ப்ராஜெக்டோட இரண்டாவது புரோட்டோடைப் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சோதனை கர்நாடக மாநிலம் சித்ரதுர்கால இருக்கக்கூடிய ஏரோநாட்டிக்கல் டெஸ்டிங் ரேஞ்சில வச்சு நடத்தப்பட்டிருக்கு. புதிய ஸ்டெல்த் UAV-ய பயன்படுத்தி கிட்டத்தட்ட 7 முறை சோதனை நடத்தப்பட்டிருக்கு. இந்த புதிய UAV-ய அட்டானமஸ் ஃப்ளையிங் விங் டெக்னாலஜி டெமான்ஸ்ட்ரேட்டர் அப்படின்னு DRDO அழைக்கிறாங்க. DRDO இந்த சோதனையை வெற்றிகரமா நடத்தி இருப்பது இந்தியன் ஏரோநாட்டிக்கல் இண்டஸ்ட்ரியோட வளர்ச்சியை குறிக்குது அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. ஏன்னா இது போன்ற புள்ளி அட்டானமஸ் UAV-களை உலகின் வெகு சில நாடுகள் தான் டெவலப் செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்தியா தற்போது சோதனை செஞ்சிருக்க UAV ஒரு நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஸ்டெல்த் தொழில்நுட்பம் கொண்ட அன்மேன் ஏரியல் காம்பேக்ட் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த புதிய UCAVS-ல பல்வேறு விதமான புதிய தொழில்நுட்பங்களை இந்தியா பயன்படுத்தி இருக்காங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா சர்பென்டைன் ஏர் இன்லெட், ஃப்ளூயிட் த்ரஸ்ட் வெக்டார் கண்ட்ரோல் சிஸ்டம், ஃபுல்லி அட்டானமஸ் டேக் ஆஃப் மற்றும் லேண்டிங் சிஸ்டம், மிஷன் கம்ப்யூட்டர் போன்ற பல சிஸ்டங்களை டெவலப் செஞ்சிருக்காங்க. இந்த UAV-யோட சிறப்பு அம்சமே UAV-யோட டிசைன். அதாவது ஒரு டெய்ல்லெஸ் UAV-யா உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த புதிய UAV-க்கு தரை இறங்குவதற்கு உதவி செய்யும்
கிரவுண்ட் ரடார் சிஸ்டம், பைலட்ஸ் மற்றும் எந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் தேவையில்லை. ஏன்னா இந்த புதிய யுஏவில அதிநவீன சென்சார் டேட்டா ஃபியூஷன் சிஸ்டம் இருக்கு. இந்த புதிய சென்சார் டேட்டா ஃபியூஷன் சிஸ்டத்தையும் ககன் சேட்டலைட் கைடிங் சிஸ்டத்தையும் பயன்படுத்தி இந்த ட்ரோன்கள்னால டேக் ஆஃப் மற்றும் லேண்டிங் ஆக முடியும். தற்போது சோதிக்கப்பட்டிருக்க காத்தக் ட்ரோனோட மினியேச்சர் யுஏவி ஒரு புரோட்டோடைப் தான். ஆனா இந்த புரோட்டோடைப்பை பயன்படுத்தி பல்வேறு விதமான ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்ய முடியும். இந்த புதிய யுஏவி காம்போசிட் மெட்டீரியல்களால உருவாக்கப்பட்டிருக்கு. இதனால எடை மிகவும் குறைவாயிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த புதிய ட்ரோனோட ஹெல்த் மானிட்டர் செய்வதற்கு ஃபைபர்ஸ் மற்றும் சென்சார்களை காம்போசிட் ஸ்ட்ரக்சர்ல இன்ஃபியூஸ் செஞ்சிருக்காங்க. இதனால ட்ரோனோட ஹெல்த் நம்மளால மானிட்டர் செய்ய முடியும். இந்த புதிய யுஏவிகளை கொண்டு நடத்தப்படும் சோதனைகள்ல கிடைக்கக்கூடிய ரிசல்ட்ஸை பயன்படுத்தி 14 முதல் 15 டன் எடை கொண்ட காத்தக் ட்ரோன்களை டெவலப் செய்ய போறாங்க. இந்த காத்தக் ட்ரோன்கள் LCA தேஜஸ் விமானங்களுக்கு நிகரான மேக்ஸிமம் டேக் ஆஃப் வெயிட் கொண்டதா இருக்க போகுது. காத்தக் ட்ரோனை இயக்குறதுக்கு இந்தியா உள்நாட்டிலே டெவலப் செஞ்சிருக்க 46 முதல் 49 கிலோ நியூட்டன் த்ரஸ்ட் கொண்ட காவேரி ட்ரை இன்ஜின் பயன்படுத்தப்பட உள்ளது. தற்போது உருவாக்கியிருக்க இந்த சிறிய புரோட்டோடைப்புகளை இந்தியா டெவலப் செய்து வரும் AMCA 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானங்களோடு இணைத்து பயன்படுத்துவதற்கு இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. அதாவது AMCA 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானங்களோடு இந்த சிறிய ட்ரோன்களை பயன்படுத்தி எதிரிகளின் எல்லைக்குள் நீண்ட தூரம் ஊடுருவி சென்று தாக்குதல் நடத்த வைக்க முடியும். அதாவது AMCA போர் விமானத்தை ஒரு மதர்ஷிப்பா பயன்படுத்தி AMCA விமானத்துல இருந்து கொண்டு இந்த சிறிய ட்ரோனை எதிரி எல்லைக்குள் அனுப்பி தாக்குதல்களை நடத்த வைக்க முடியும். இதன் மூலமா மனித உயிரிழப்புகளை இந்தியா பெருமளவுல குறைக்க முடியும். 2020ல முதல்ல இந்தியா சோதித்த யுஏவியை விட தற்போது இந்தியா சோதிச்சிருக்க புதிய யுஏவில பல புதிய தொழில்நுட்பங்கள் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த 2 யுஏவிகளையும் இந்தியா வெற்றிகரமா சோதனை நடத்தி இருக்கிறதுனால 14 முதல் 15 டன் எடை கொண்ட பெரிய காத்தக் ட்ரோன்களை இன்னும் கூடிய விரைவில் இந்தியா டெவலப் செய்ய ஆரம்பிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அடுத்த அப்டேட், DRDO கடந்த 6 நாட்கள்ல 2 முறை K4 அப்படிங்கிற ஒரு சப்மரீன் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல வெற்றிகரமா சோதனை செஞ்சிருக்காங்க. இந்த K4 சப்மரீன் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல ஆந்திர பிரதேஷ் மாநிலத்தை ஒட்டியுள்ள கடற்பகுதிகளில் இந்தியா சோதனை செஞ்சிருக்காங்க. இந்த K4 சப்மரீன் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல்களை பிரத்யேகமா இந்தியாவின் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள்ல பயன்படுத்துவதற்காக இந்தியா டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்தியாவிடம் தரையில் இருந்து அணு ஆயுதங்களை ஏந்தி சென்று தாக்குதல் நடத்துவதற்கு அக்னி சீரியஸ் ஆஃப் மிசைல்கள் இருக்கு. ரஃபேல், மிராஜ் 2000 போன்ற விமானங்களை பயன்படுத்தி வான்வெளியா இந்தியாவால ஒரு அணு ஆயுத தாக்குதல் நடத்த முடியும். ஆனா சப்மரீன்கள்ல இருந்து அணு ஆயுத தாக்குதல் நடத்துவதற்கு இந்தியாவிடம் K15 அப்படிங்கிற சப்மரீன் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல் தான் இருக்கு. இந்த மிசைல்னால 750 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை மட்டுமே தாக்க முடியும். அப்போ இந்தியாவின் நீர்மூழ்கி கப்பல்கள் எதிரிகளின் கடல் எல்லைக்கு மிக அருகில் சென்று தாக்குதல் நடத்த வேண்டியது இருக்கும். இதனால அதிக தூரம் கொண்ட சப்மரீன் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல்களை இந்தியா டெவலப் செய்ய ஆரம்பிச்சாங்க. அதுல முதற்கட்டமா தான் இந்த K4 சப்மரீன் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல இந்தியா டெவலப் செஞ்சிருக்காங்க. இந்த மிசைல்னால அதிகபட்சமா 4000 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை மிக துல்லியமா தாக்க முடியும். இந்தியா சப்மரீன் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல்களை டெவலப் செய்யறதுக்கு முக்கியமான காரணம் இந்தியா நோ ஃபர்ஸ்ட் யூஸ் ஆஃப் நியூக்ளியர் வெப்பன் அப்படிங்கிற பாலிசியை ஃபாலோ பண்றாங்க. அதாவது இந்தியா எந்த ஒரு நாட்டின் மீதும் முதல்ல அணு ஆயுதத்தை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தாது. தங்கள் மீது நடத்தப்படும் அணு ஆயுத தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுப்பதற்காக தான் நாங்க அணு ஆயுதங்களை பிரயோகிப்போம் அப்படிங்கிற பாலிசியை வச்சிருக்காங்க. அதனால தரையில் இருக்கக்கூடிய அணு ஆயுதங்களை எதிரிகள் முதல்ல தாக்குதல் நடத்தி தாக்கி அழிச்சிட்டாங்கன்னா இந்தியாவால ஒரு அணு ஆயுத தாக்குதல் நடத்த முடியாத நிலை ஏற்படும். இதனாலதான் ஒரு நீர்மூழ்கி கப்பல்ல அணு ஆயுத மிசைல இந்தியா வச்சிருந்தாங்கன்னா எந்த ஒரு சேட்டலைட்டாலும் இந்தியாவின் அணு ஆயுதங்களை கண்டுபிடிக்க முடியாது. அது மட்டும் இல்லாம இந்தியா மீது நடத்தப்படும் அணு ஆயுத தாக்குதல்களுக்கு இந்தியாவால ஒரு பதிலடியை கொடுக்க முடியும். இந்தியாவிடம் தற்போது INS அரிகாந்த் அப்படிங்கிற ஒரு அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் பயன்பாட்டில் இருந்து வருது. INS அரிகாட் அப்படிங்கிற இரண்டாவது நீர்மூழ்கி கப்பல்களை INS அரிகாட் அப்படிங்கிற இரண்டாவது அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலை இந்திய கடற்படையில் இணைக்கும் வேலைகள் தற்போது மும்முரமா நடந்து வந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம S4 மற்றும் S4 ஸ்டார் அப்படிங்கிற 2 அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களை இந்தியா கட்டி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த 2 அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களும் 3 முதல்
4 வருடங்களுக்குள் இந்திய கடற்படையில இணைக்கப்பட உள்ளது. S4 மற்றும் S4 ஸ்டார் நீர்மூழ்கி கப்பல்கள் தற்போது இந்திய படையில் பயன்பாட்டில் உள்ள INS அரிகாந்த் நீர்மூழ்கி கப்பலை விட பெரிய நீர்மூழ்கி கப்பல்களா இருக்க போகுது. இந்த நீர்மூழ்கி கப்பல்கள்ல இருந்து பயன்படுத்துவதற்காக தான் இந்த K4 சம்மரின் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல இந்தியா டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த K4 சம்மரின் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல் 15 டன் எடை கொண்டதா இருக்கும். இந்த மிசைல்னால 2500 கிலோகிராம் எடை கொண்ட அணு ஆயுதங்களை சுமந்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். K4 சம்மரின் லான்ச் பாலிஸ்டிக் மிசைலை இயக்குறதுக்கு 2 ஸ்டேஜ் கொண்ட சாலிட் ராக்கெட் மோட்டார் பயன்படுத்தப்படுது. டார்கெட்டை கண்டுபிடித்து தாக்குதல் நடத்துவதற்கு இனிஷியல் நேவிகேஷன் சிஸ்டம் மற்றும் GPS நாவிக் சேட்டலைட் கைடிங் சிஸ்டம் பயன்படுத்தப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த மிசைல்ல டெரைன் கவுண்டர் மேட்சிங் சிஸ்டம் பயன்படுத்தப்படுது. இதனால மிசைல் டார்கெட்டை நோக்கி பயணிக்கும் போது வரக்கூடிய இடர்பாடுகளை தவிர்த்து டார்கெட்டை நோக்கி பயணித்து சென்று தாக்குதல் நடத்தும். K4 சம்மரின் லான்ச் பாலிஸ்டிக் மிசைலுக்கு அடுத்து K5 மற்றும் K6 அப்படிங்கிற சம்மரின் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல இந்தியா டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த மிசைல்னால 5000 முதல் 8000 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை கூட மிக துல்லியமா தாக்க முடியும். K4 சம்மரின் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல இந்தியா தொடர்ந்து சோதனை செஞ்சு வருவது. இந்த மிசைல் இன்னும் கூடிய விரைவில் இந்திய படையில் அதிக எண்ணிக்கையில இணைக்கப்படலாம். இந்திய ராணுவத்துல 5000 கிலோமீட்டர் சென்று தாக்கக்கூடிய அக்னி 5 இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல இணைக்கும் பணி தற்போது நடைபெற்று வருது. தற்போது இந்த K4 சம்மரின் லான்ச் பாலிஸ்டிக் மிசைலையும் இந்திய படையில் இணைக்க போறாங்க அப்படின்னு செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்திய ராணுவத்துல 5000 கிலோமீட்டர் சென்று தாக்கக்கூடிய அக்னி 5 இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல்கள் அதிக எண்ணிக்கையில இணைக்கப்பட்டு வருது. தற்போது இந்த K4 சம்மரின் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல அடிக்கடி சோதனை செய்வது இந்த மிசைல்களை கூடிய விரைவில் இந்திய கடற்படையில் இணைப்பதற்காக தான் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அதனால இன்னும் ஓரிரு வருடங்கள்ல இந்திய அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள்ல இந்த K4 மிசைல்கள் இணைக்கப்படும். இந்த மிசைல் மட்டும் இந்திய நீர்மூழ்கி கப்பல்கள்ல இணைக்கப்பட்டால் இந்தியாவுடைய நியூக்ளியர் ட்ரையட் கேப்பபிலிட்டி முழுமையடையும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.